விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். உலகம் முழுக்க பொருளாதார மந்தநிலை நீடிக்கிறதுனால இந்தியாவில் பல்வேறு ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்கள்ல இருந்து பணியாளர்களை நீக்கிறதா செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி கோவை மாவட்டத்துல ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் தங்களுடைய பணியாளர்களை நீக்கியிருக்காங்க. 1-2 இல்ல, ஒட்டுமொத்த நிறுவனத்திலிருந்து எல்லாரையுமே பணியில இருந்து நீக்கிறதாகவும் அந்த நிறுவனத்தை நாங்க மூட போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. கோவையில ஆர்எஸ்புரம், சுங்கம் அப்படிங்கிற இந்த 2 பகுதிகளில் இந்த நிறுவனத்துக்கு பிரான்ச் இருக்கு. இதை ஒரு ஐடி நிறுவனம் சொல்றதுக்கு பதிலாக இது ஒரு எடுடெக் நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கல்விக்காக ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துற ஒரு நிறுவனம். இதை அமெரிக்காவில் தலைமையிடமா கொண்டு செயல்படுற நிறுவனம் சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மாணவர்களுக்கு இங்க இருந்து தொழில்நுட்பம் மூலமாக பாடம் சொல்லி கொடுக்கறது இந்த நிறுவனத்துடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்தும் பெங்களூர் பிரான்ச்ல இருந்தும் பணியாளர்களை நீக்கியிருக்காங்க. அந்த நிறுவனத்தை மூடுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை ஒரு 2 மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வேற ஏதாவது வேலைக்கு தயார்படுத்தியிருப்போம். ஆனா திடீர்னு நாங்க சனிக்கிழமை காலையில வேலைக்கு வர்றான்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மெயில் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. நாங்க நிறுவனத்தையும் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் வருமானு தெரியல. பலர் 5-6 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கான கிராஜுவிட்டி கிடைக்குமான்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு சொல்லி அவங்க சாலைகள் இறங்கி போராடினாங்க. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்றேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக என்னன்னு எந்த நியூஸ்மே சொல்லல. லோன் இருக்கு, நிறைய இஎம்ஐ இருக்கு. அதே போல் எங்களுக்கு அடுத்த பிளான் என்னன்னு தெரியல. கதி கலங்கி நிக்கிறோம். லீகலா பேசுறதுக்கான ஒரு பெட்டிஷன் தான் ரெடி பண்ணிருக்கோம். எங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை கேட்கின்றோம். என் பேர் விக்னேஸ்வர். இவங்க சோபன் என்னோட ஒய்ஃபு. நாங்கள் 2 பேருமே ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ திடீர்னு கம்பெனி மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்து தனியாக வந்திருக்கோம். எங்களால் அடுத்த மாதம் வாடகை கூட எங்களால் பே பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கோம். நிறைய லோன் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது. அதே போல் எங்களுக்கு அடுத்த பிளான் என்னன்னு தெரியல. கதி கலங்கி நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த சம்பளம், ஜனவரி மாதம் சம்பளம் கண்டிப்பாக வேணும். காம்பன்சேஷன் ஒரு 6 மாதமாச்சு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் எங்களால் அடுத்த வேலை கிடைக்கிறத மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வரணும். இதுதான் எங்கள் கோரிக்கை இப்போதைக்கு. இங்கே நாங்கள் டிமாண்டில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி காம்பன்சேஷன் வேணும், நல்லா வேலை செஞ்சதுக்கு சேலரி எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி டிமாண்டில் வச்சுருக்கோம். பெட்டிஷன்லாம் சைன் பண்ணியிருக்கோம். பாப்பா அவங்க பொறுத்திருந்தா பதில் சொல்லணும் அப்படின்னு. அந்த நடவடிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். பட் நாங்கள் இது இந்த கூட்டம் கலையிற மாதிரி இல்லை. எங்களுக்கு கரெக்டான சம்பளம், செட்டில்மெண்ட்டு, காம்பன்சேஷன் எல்லாம் வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை தொழிலாளர் துறை உதவி ஆணையர் முன்பு சமர்ப்பிக்கப்படும் விவரமனு பெறுதல். உதவி ஆணையர் அவர்கள், தொழிலாளர் துறை, டாக்டர் பாலசுந்தரம் சாலை, கோவை. மனுதாரர் கோவை மாநகர பொது தொழிலாளர் சங்கம், CITU, பதிவு எண் கணபதிபுதூர் ஆபீஸ் எதிர் ஃபோக்கஸ் இலுமினாட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். சௌமியா, நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 2 பிரான்ச் இருக்கு. ஆர்எஸ்புரம் பிரான்ச், சுங்கம் பிரான்ச் 2 பிரான்ச் இருக்கு. நான் டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய டிஎல்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக என்னன்னு எந்த நியூஸ்மே சொல்லலை. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வரவங்களுக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது, அதனால நீங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 days பிஃபோரே தெரிஞ்சிருக்கு. அப்பவும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மந்த் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் இஎம்ஐஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு 2000+ எம்ப்ளாயிஸ் சேலரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட் கேட்டுட்டு இருக்கோம். யார் சைடு இருந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் 7 years 6 years இந்த கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுவும் அவங்க தரல. அதை பற்றியும் எதுவுமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறனால தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். இது யூஎஸ் பிரான்ச்சோட கம்பெனி தான். பட் இங்கே எல்லாமே டைப் இருக்குது. ஃபோக்கஸ் பெங்களூரில் இருக்குது, கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் அண்ட் சுங்கம்ல பிரான்ச் இருக்கு. என்ன நாம்ஸ் சேர்ந்தீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுத்திருந்தாங்க? எவ்வளவு பெண்டிங் மொத்தமா வருது? ஃப்ரெஷர்ஸ்க்கு 18K கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரோட ஹைரார்கி பொறுத்து எல்லாத்துக்குமே மாற்றி ஒருத்தங்களுக்கு ஒரு சேலரி இருக்குது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்குது. எனக்கு ஒரு 20K வர வேண்டியது இருக்குது. டிஎல்ஸுக்குலாம் 30-35K வர வேண்டியிருக்கு. அது போக அவங்க 6 yearsலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக எங்கள்
சைடு இருக்க கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற மேனேஜர்ஸ்க்கும் யாருக்குமே எந்த அப்டேட்டும் தெரில. இது யூஎஸ் சைடு இருக்கறனால அவங்க யாருமே எங்களுக்கும் தெரில அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ப்ராப்பராக எங்கேயும் ஆன்சர் வரல. அவங்களும் சேம் இதே ஆன்சர் தான் சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தோடையும் மொத்தமா இங்க அப்படியே ஃபுல் ஷட் டவுன். பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை அடுத்து தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் சார்பில் அது நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு அதனுடைய உரிமையாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஜனவரி மாசத்துக்கான சம்பளத்தையும் கிராஜுவிட்டியையும் அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அது மட்டும் போதாது. இப்படி திடீர்னு ஒரு மாசம் எல்லாருமே வேலையை விட்டு நிறுத்திட்டு ஒரு நிறுவனம் மூடிட்டு போறாங்கன்னா அதுக்கு தகுந்த இழப்பீடை அந்த ஊழியர்களுக்கு இந்த நிறுவனம் கொடுக்கணும். அதுக்கான பிரத்யேக சட்டங்களே இருக்கு. அந்த சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய அந்த இழப்பீடு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஊழியர்களுடைய தீர்மானமான கோரிக்கையா இருக்கு. எங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை கேட்கின்றோம். நியாயம் வழங்கு. பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.